இப்ப நாம மீன ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி நம்ம முழுமையா பார்க்கலாம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்க ராசிக்குள்ள ஜென்ம சனியாக அமர்ந்திருக்கிறார். பொதுவா ஜென்ம சனி காலகட்டங்கள்ல சந்திரன் மேல சனி வரக்கூடிய காலகட்டங்கள் மன உளைச்சல்கள், மன விரக்தி, எங்க போனாலும் பிரச்சனை, எதை தொட்டாலும் பிரச்சனை, குடும்பம், தொழில் இப்படிங்கிறது உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை கொடுத்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்குண்டான வாய்ப்புகளையும் சனி கொடுப்பார் அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை. அதுல ஒரு அனுபவத்தையும் கொடுத்து உங்களை வாழ வைப்பார். இப்போ உங்க ராசிக்குள்ளேயே சனி இருக்கு, இப்போ வக்ரம் ஆகுது. அப்போ வக்ரம் ஆகக்கூடிய அமைப்புல பாத்துட்டீங்கன்னா முதல்ல உங்க ஜாதத்துல வக்ரமா இருக்கான்னு பாருங்க. வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு வளர்ச்சியை கொடுப்பார், ஒரு பிரச்சனைகளை குறைப்பார், ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுப்பார், ஒரு தொழில் வளர்ச்சி. அவர் யார்? உங்களுக்கு 11 மற்றும் 12ஆம் அதிபதி, லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். வெளியூர் வெளிநாடு பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பண வரவு, ஒரு நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். தூக்கமே இல்லாம இருந்திருக்கும், இப்போ ஒரு நிம்மதியான தூக்கம் வர்றது, கணவன் மனைவிக்கு ஒரு அந்யூன்யம் இல்லாம இருந்திருக்கும், இப்ப இது எல்லாமே மாறி ஒரு அந்யூன்யங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள். அதே போல தூர தேச பயணங்கள் போறது, வெளிநாடு வெளியூர் பயணங்கள் தடைப்பட்டு இருக்குது, போக முடியாம இருக்கீங்க, படிப்புக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ போக முடியாம இருக்கீங்கன்னா அது எல்லாமே இந்த காலகட்டங்களை கண்டிப்பாக நடப்பதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவது, ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு தேவையான பொருட்கள், உங்களுக்கு தேவையான பொருளாதாரங்கள்ல சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 3ஆம் வீட்டை பார்க்கிறார். முயற்சிகள் கை கூடுறது, கூட பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது, ஒரு தைரியம் வருவது, எதை செய்தாலும் எதை பார்த்தாலும் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொண்டு வர்றது, எது நடந்தாலும் என்ன நமக்கு நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோ பக்குவத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களை கொஞ்சம் பிரபலப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா உங்களை இருள் சூழ்ந்து வச்சிருப்பார். இப்ப கொஞ்சம் அந்த மைண்ட் பிரஷர், மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரஷர் எல்லாமே கொஞ்சம் விலக்கி கொடுப்பார். அடுத்தது பாருங்க 7ஆம் வீட்டை பார்ப்பார். கணவன் மனைவில இருந்து கருத்து வேறுபாடுகள் விலகுவது, அதே போல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர்றது, எதிர்பார்த்த வரன்கள் அமையிறது, பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல ஒரு நல்ல சக்சஸ் கிடைப்பது, நல்ல லாபங்கள் கிடைப்பது, புதிய வரன்கள் அமைவது, இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 10ஆம் வீட்டை ஒரு பார்க்கறதுனால தொழில் வளர்ச்சி, ஒரு தொழில் மாற்றங்கள், தொழிலுக்காக ஒரு இடமாற்றம் பண்றது, தொழிலுக்காக ஒரு வேலை மாற்றங்கள் செய்வது, ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போவது, ஒரு பிரான்ச்சஸ் அமைச்சு கொடுப்பது. அதாவது இந்த தொழிலேயே கொஞ்சம் நஷ்டங்கள் ஏற்படும், அந்த நஷ்டத்தை எல்லாமே சரி செய்யறது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது, இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி பகவான் வக்ரமாக இல்லை என்றால் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளும், தேவையில்லாத கொஞ்சம் மனக்குழப்பங்களை ஏற்படுத்துறது, கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும், பல முயற்சிக்கு அப்புறம் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு, கூட பிறந்தவங்க, நண்பர்கள், உறவினர்கள், இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. அப்ப அவரே 11 12ஆம் அதிபதி ஆகும்பொழுது லாபங்கள் கொஞ்சம் குறையிறது, லாபஸ்தான் பெருசா எதிர்பார்க்காம இருக்கிறது, பயணங்கள் போறப்ப இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்வது, தேவையில்லாத ஒரு அலைச்சல்கள் ஏற்படுத்தி கொடுப்பது. அங்க போனா ஒண்ணுமே இருக்காது, அலைஞ்சிட்டு இருப்பீங்க, அங்க போய் பாத்தீங்கன்னா எந்த விஷயமே இருக்காது, அவசர அவசரமா போகணும், அங்க போய் செய்யணும். ஒரு நல்ல விஷயத்துக்காக போறப்போ பல முறை யோசிச்சு சிந்திச்சு இது செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற பல விதிகளை நீங்க பல முறைகளை யோசிச்சு அதுக்கப்புறம் செல்வது, இப்படி எல்லாம் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்குது. 11 12 அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கொஞ்சம் லாபத்தையும் கொடுத்து கொஞ்சம் விரயத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பை சொல்லுது. புதுசா வரன் பார்க்க வேண்டாம், வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். இப்ப புதுசா வரன் பார்க்கிறது, புதுசா ஜாதகம் எடுப்பது, இதெல்லாம் என்பது கொஞ்சம் தவிர்த்து கொள்வது அல்லது தள்ளி போட்டுக் கொள்வது என்பது சிறப்பானது இருக்கும். அதே போல தொழில் ஸ்தானத்தையும் அவர் பார்க்கறதுனால தொழில்ல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பது, தொழில் ரீதியா கொஞ்சம் மனக்கவலைகள், தொழிலாளர்கள் மூலமாக கொஞ்சம் மனக்கசப்புகள், தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஏதாவது உழைப்பாளிகள் மூலமாக, தொழில் செய்யக்கூடியவர்கள் மூலமாக இருக்கக்கூடிய தவறுகள் உங்க மன கஷ்டத்தை ஏற்படுத்துறது, இதெல்லாம் கொடுப்பார். கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும் மீனராசிக்காரர்கள். சனி வக்ரமாக இல்லை என்றால் அப்படிங்கிறது முழுமையான உண்மை. பட் வக்ரமாக இருந்தால் ஓரளவுக்கு முயற்சி கொண்டு போகும். இருப்பினும் சனி சந்திரன் மேல இருக்கிறனால நிறைய பிரச்சனைகளை தான் சந்திச்சுட்டு இருக்கீங்களே தவிர, அதனால சனி வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கும் சனி வக்ரமாக இல்லாதவர்களுக்கும் ஒரு நற்பலன்களை கண்டிப்பாக ஒரு கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. இது எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்தி ரீதியாகவும் ஜாதகத்தினுடைய பலத்தை பொறுத்து, லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, ராசி அதிபதினு சொல்லி அவர்களுடைய கிரகங்களுடைய பலத்தை பொறுத்தும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம். மேஷ ராசிக்குண்டான
சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். இது உங்களுடைய ராசி. உங்களுடைய ராசிக்கு 12ல சனி இருந்தார், அதாவது 7ரை சனி தொடக்கம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். முதல் சுற்று, இரண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று இப்படின்னு எந்த சுற்றாக இருந்தாலும் கூட 7ரை சனி தொடக்கத்துல ஆரம்ப காலகட்டங்கள் முதல் 2.5 வருட காலங்கள் பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் பிளாக் பண்ணுவார். அதே போல பண விரயத்தை பண்ணுவார். ஏன்னா உங்க ராசிக்கு 12ல சனி. அப்ப ராசிக்கு 12ல சனி இருக்கும்போது அலைச்சல், தேவையில்லாத பயணங்கள் போயிட்டு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அந்த பயணத்தினால பெரிய ஒரு பலன்கள் இல்ல, தூக்கம் கெட்டு போச்சு, தூக்கம் வரமாட்டேங்குது, அதே போல நிறைய விரயம் ஆகுது. அது சுப விரயம் அப்படின்னா அது உங்க ஜாதகத்துல நல்ல திசை நடந்திருந்தா சுப விரயம். அசுப விரயங்களாக இருக்கிறது பட்சத்துல பார்க்கும்போது உங்க ஜாதகத்துல தசாபுத்திகள் சரியில்லைன்னு அர்த்தம். மருத்துவ செலவுகள் நடந்துகிட்டு இருக்குது, ஒரே மன குழப்பமாக இருக்குது, எதை செய்யறது எதை செய்ய வேண்டாம், எங்க போறது எங்க வர்றது, பணம் வேற லாக் ஆகி போச்சு, வெளியே கொடுத்த பணம் திரும்பி வரமாட்டேங்குது, அந்த பணம் இருந்தா தான் நான் அடுத்த மூவிங் பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் இப்ப மேஷ ராசிக்காரர்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இப்போ சனி உங்களுக்கு வக்கரமாகிறார். நல்லா பாத்துக்கோங்க, உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் இந்த காலகட்டங்களில் ஜூலை 13 முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய விரயங்கள் குறையும். அசுப விரயங்கள் அப்படியே சுப விரயமாக மாறும். தேவையில்லாத பயணம் அப்படிங்கறது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நின்றும். அதே போல ஒரு பக்கம் பணம் கொடுத்துருக்கீங்க, பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணிருக்கீங்க, அது திரும்ப வராம இருக்குதா, இந்த காலகட்டங்களில் நீங்க அதை செய்யும் பொழுது உங்களுக்கு அது அந்த பணம் திரும்பி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ சனி யார் உங்களுக்கு? சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் அதிபதி, மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சொந்தக்காரர் அவர். அப்போ அந்த 10 மற்றும் 11ஆம் அதிபதியான சனி பகவான் 12ல் இருக்கிறார். அதாவது தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி 12ன்னு சொல்லக்கூடிய விரயத்துல இருக்கிறார். அப்போ தொழில்ல ஒரு விரயத்தை பண்ணிட்டு இருந்தீங்க, லாபத்தை சரியா வரல, கடின உழைப்ப போட்டாலும் லாபம் பெருசா வரல, அங்க இருக்கக்கூடிய வேலை ஆட்கள் மூலமாக பிரச்சனை, வேலை செய்யக்கூடிய இடத்துனால பிரச்சனை. அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா பேசிட்டு இருந்தாங்க, நல்ல நட்பு முறையில தான் இருந்தாங்க, ஆனா பாத்துட்டா இப்போ அவங்களே எனக்கு முதுகுல குத்துறாங்க, அது எங்களுடைய சொந்தக்காரங்கள் தான், சொந்தக்காரங்களுமே நான் வந்து வேலைக்கு வச்சிருந்து அவங்களோட வேலைக்கு போயிட்டு இருந்து நல்ல நிலையில தான் நாங்க இருந்துகிட்டு இருந்தோம், ஆனா இப்ப பாத்துட்டா அவங்களே எங்களுக்கு முதுகுல குத்தி அந்த வேலையில பிரச்சனைகளை கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் மேஷத்துக்கு போயிட்டே இருக்கும். மேஷம் யாரையும் நம்பாம இருக்கணும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு இந்த சனி பண்ணிட்டு இருந்தார், 10 11 குடையவராகி 12 உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ இந்த 10 11ஆம் அதிபதியான சனி பகவான் 12ல வக்கரமாகி இருக்கிறார். உங்க ஜாதகத்துல வக்கர ஜாதகமாக இருந்தால் தொழில ஒரு ஸ்டெப் அடுத்தது கொண்டு போவீங்க, ஒரு லாபங்கள் அதிகரிக்கும், ஒரு மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அது வாங்க முடியாம இருந்துச்சு, உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தீங்க, அதெல்லாம் உங்க கை வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு. கர்மகாரகன் இல்லையா, கர்மஸ்தானாதிபதியே சனி ஆகிறாரு. அப்போ 12ல போய் நிக்கிறப்போ 12 மீனம் வீடு அப்படிங்கிறதுனால குடும்பத்துல இந்த மாதிரி ஜோசியம் பார்த்தோம், ஒருத்தர் நீங்க யாருக்கிட்ட வேணா பாத்துருக்கலாம், இந்த மாதிரி பார்த்தோம், ஒரு கர்மாவை கழிக்கிறதுக்கு போறோம், ஒரு அப்பாவுக்கு திதி கொடுக்கறதுக்கு போறோம், அதெல்லாம் பண்ண முடியாம இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அது பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். அது 12ஆம் இடம் சனிங்கிறது பாத்துட்டீங்கன்னா இருக்கக்கூடிய இடம் மீன வீடா இருக்கிறதுனால மீனம் அப்படிங்கிறது கடல் பகுதி சொல்றது. அப்ப அங்கெல்லாம் சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனை விட திருச்செந்தூர் முருகனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ரொம்ப வருஷமா திருச்செந்தூர் போகணும்னு நினைக்கிறீங்க, போகவே முடியாம இருக்குதுங்க, போயிட்டு வந்தா எனக்கு கொஞ்சம் 7.5 சனினால பாதிப்பு குறையுங்க அப்படிங்கறது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நடக்கும். அந்த கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு, ராமேஸ்வரம் போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே இந்த காலகட்டங்களை கண்டிப்பாக சனி பகவான் வக்கரமாக உங்க ஜாதகத்தில் தான் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்தது பாருங்க, அவருடைய பார்வை 3ஆம் பார்வையை ரிஷபத்துல விழுகுது. அப்ப இந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு இந்த சனியினுடைய பார்வை பட்டுட்டு இருக்கும்போது வேலை செய்யாம இருக்கு. சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது கோர பார்வை. அப்ப என்ன ஆகும்னு பாத்துட்டீங்கன்னா அந்த எந்த சனி எந்த இடத்தை பார்க்கின்றாரோ அந்த இடம் பால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அந்த இடம் வேலை செய்யாது, அந்த கிரகம் வேலை செய்யாதுன்னு சொல்லுவோம். அப்போ உங்க ஜாதகத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த கிரகத்தின் மூலமாக உங்களுக்கு உதவிகளும் நன்மைகளும் கிடைக்காம இருக்கும். அப்ப அந்த சனி வக்கரமாக இருந்து இப்ப பார்க்கும் பொழுது அந்த நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அந்த கெட்டதெல்லாம் விலகி உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கம்யூனிகேஷன் லெவல் அதிகமாகும். கூட பிறந்தவங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல 3ஆம் இடங்கிறது தொலை தொடர்புன்னு சொல்லுவோம். அப்போ உங்களுடைய
விஷயங்கள் எல்லாமே நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அது உங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு, உங்களுடைய பெயர் வந்து கொஞ்சம் புகழும் அப்படியே வந்து பரவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு. 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் இல்லையே, விஜய் வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அப்போ உங்களுடைய கடுமையான முயற்சிகள் மூலமா வெற்றி அடைவீங்க, தைரியங்கள் அதிகமாகும், எது வந்தாலும் பாத்துக்கலாம், என்ன செஞ்சாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, சனி வந்து 7ஆம் பார்வை, அவருக்கு வந்து 3, 7, 10 அப்படிங்கிற பார்வை உண்டு. அப்ப 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அது கன்னி வீடு. ஏகதேசமா பாத்துட்டீங்கன்னா 6ஆம் இடங்கிறது கடன், நோய், வழக்கு, வம்பு வழக்குல சொல்லக்கூடிய ஒரு இடம், அது கேஸ் சொல்லக்கூடிய இடம், வேலை வாய்ப்புகளை சொல்லக்கூடிய ஒரு இடம். 6ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம், ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இடம் எல்லாம் 6ஆம் இடம் தான். அப்ப அந்த இடத்துல சனி இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தாரு. இது வந்து உங்க ஜாதகம் சனி வக்ரமானவங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இது நேரடி பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். கடன் அதே போல பாத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு 4ஆம் அதிபதியே ஆகிறாரு இல்லையா, சந்திரன் வந்து 4ஆம் அதிபதியா உங்க ராசிக்குள்ள நின்று அது சனியினுடைய பிடியில் இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ரொம்ப வருஷமா லோன் கேட்டிருக்கிறாங்க, ஒரு வீடு கட்டுறக்கோ ஒரு வண்டி வாங்குறதுக்கு லோன் அமையாம இருக்குது, அந்த லோன் அமைஞ்சு வர்றதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நோய் இருக்கு, நோய்க்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அல்லது நோய் எப்படி விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தே தீர்வார் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அது ரொம்ப வருஷமா கேஸ் போயிட்டு இருக்கு அல்லது கேஸ் போடலான்ட்டு இருக்கும், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, அப்ப எந்த காலகட்டங்கள் சரியா இருக்கு அப்படின்னா அப்ப இந்த காலகட்டங்கள்ல அதெல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பா கேஸ் உங்க பக்கம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலையே இல்லாம இருக்குதுங்க, இருந்த வேலையும் போயிடுச்சு, எப்ப 7.5 சனி முதல் சுற்றுக்குள்ள வேலை போயிருக்கும் அல்லது வேலையே கிடைக்காம சுத்திட்டு இருப்பாங்க, அப்படி இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக தேடி வரும். இன்னும் கொஞ்சம் ஹார்ட் எஃபர்ட் போட்டு நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்க எப்பேற்பட்ட வேலைகளாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி நிற்கிறார். அப்ப 12ல நிற்கும் பொழுது வெளியூர் போலான் இருக்கீங்க, வெளிநாடு போலான் இருக்கீங்க, அதுக்குண்டான எல்லாமே வந்து எனக்கு தடையாகவே இருக்குது, ஒரு விசா கிடைக்க மாட்டேங்குது, அங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது, அல்லது அங்கிருந்து நான் இங்க வந்துட்டேன், இப்ப திரும்பி அங்க போறதுக்கு உண்டான வாய்ப்பே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு எல்லாம் இருந்துச்சுன்னா சனி உங்க ஜாதத்துல வக்ரமாக இருந்தால் கண்டிப்பா அதற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்ட சாஸ்திரத்தினால விதிக்கப்பட்ட ஒரு விதியே ஆகும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்தது பாருங்க, இந்த 6ஆம் இடங்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தப்பட்டதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்ப நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாமா, இல்ல இது வேலை கிடைக்குமா, ஒரு சிலருக்கு சனி வக்ரமான ஒரு ஜாதகத்துக்கெல்லாம் ஏற்கனவே வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ல வாய்ப்புகள் இல்லை, ஏன்னா சனி நல்லா இருந்தா தான் அரசு வேலை நிச்சயமாக கிடைக்கும். ஆனா சூரியனும் செவ்வாயும் ஜாதகத்துல நல்லா இருந்து ஓரளவுக்கு சனி யோகியாக இருந்து ஏதோ ஒரு வகையில வந்து வக்ரமாக இருந்தால் நல்ல இடத்துல வந்து உங்க ஜாதத்துல இருந்துன்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். அப்போ உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா இந்த காலகட்டங்களை நீங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம், இது போல விஷயத்துக்காக நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அடுத்தது 10ஆம் இடத்தை பாப்பார் சனி. 10ங்கிறது உங்களுக்கு உங்க ராசிக்கு அது 9ஆம் இடமா வரும். அப்ப அது 9ஆம் இடமாக வரும் பொழுது என்ன ஆகும்னு பாத்துட்டீங்கன்னா பூர்வீக சொத்து பிரச்சனை போயிட்டு இருக்கு, அப்பாவுக்கு உங்களுக்கு ஒரே பஞ்சாயத்தா இருக்கு, உயர்கல்வி படிக்க முடியாம சிரமப்படுறோம், உயர்கல்வி படிக்கிறதுக்காக வெளிநாடு போலான்ட்டு இருந்தா அது போக முடியாம இருக்கு, ஒரு நிம்மதியா ஒரு கோயிலுக்கு போக முடியல, ஒரு 4 மனுஷங்களை பார்த்து பேச முடியல, அதே போல ஒரு குருமார்கள் என்னோட குருமார்களை போய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, குருவுக்கும் எனக்கு கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஆகி போச்சு, இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சனி இப்ப கொடுத்துக்கிட்டு இருப்பார். இது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா மாறி உங்களுக்கும் குருவுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுறது. இந்த காலகட்டங்கள்ல அப்பாவுக்கு உங்களுக்கு பிரச்சனையா இருந்ததுன்னா அப்பா கிட்ட நீங்க போய் பேசும்பொழுது அந்த பிரச்சனை எல்லாமே ஷார்ட் அவுட் ஆகும். பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கணும் அல்லது பூர்வீக சொத்தை விற்கணும், அது விற்கிறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, அது நல்ல விலைக்கு போக மாட்டேங்குது, யாருமே ஆள் வர மாட்டேங்கிறாங்க, நான் அதை வித்தாதான் அடுத்த இடத்துல போய் நான் இடம் வாங்க முடியும் அப்படிங்கிற எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து மேசத்துக்கு போயிட்டு இருக்கும். அப்ப அது எல்லாமே இப்போ நடப்பதற்குண்டான வாய்ப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம். அதே போல 9ஆம் இடம் அப்படிங்கிறது சொல்றது பாத்தீங்கன்னா உயர்கல்வி சொல்லக்கூடிய ஒரு இடங்க. அடுத்த டிகிரி ஒவ்வொரு டிகிரியை படிச்சு போய் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வெளிநாடு வெளியூர்ல போய் இருக்கணும் அப்படின்னா இந்த 9ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த 9ஆம் இடத்து அதிபதி குரு நல்லா இருக்கார், 3ஆம் வீட்டுல இருக்கிறார். இருப்பினும் இந்த சனியினுடைய தாக்கத்தினால கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், ஆனா இருந்தாலும் சனி வக்ரமாக இருந்தால் இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கைகூடி வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இல்லை என்றால் நான் இப்ப சொல்லக்கூடிய அனைத்து விஷயத்திலையும் கவனமாக இருங்க, மெதுவா போங்க, உங்களை பத்தின ஒரு தப்பான ஏதாவது ஒரு பேச்சுக்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு, கடுமையா முயற்சிகள் செய்தினாலும் கூட பெரிய அளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்காதீங்க. அதே போல இந்த காலகட்டங்கள்ல நீங்க கடன் வாங்குனீங்கன்னா அது பெரிய கடனாக வரும், நோய்க்கு செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வருது. அதனால அதை வந்து சுப வெறிய 12ல சனி இருக்கிறதுனால கோவிலுக்கோ ஆன்மீகத்துக்கோ கோவில் கட்டுமான பணிக்கோ எதுக்காவது ஒரு சுப விரயத்தை பண்ணிருங்க, அப்ப அசுப விரயம் குறைஞ்சு போயிடும்.
தேவையில்லாம அக்கம் பக்கத்துல வம்பு வழக்குகள் எல்லாமே வரும். ஏன்னா 3ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது அக்கம் பக்கத்தினால வம்பு வழக்குகள் வரும். அப்ப சனியும் அந்த 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நீங்க கொஞ்சம் உங்களுடைய பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ் கிட்ட பாத்துக்கிட்டு கொஞ்சம் கவனமாக இருந்து இட பிரச்சனை சார்ந்தது ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதே போல 9ஆம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால உங்களுக்கு அப்பா மூலமாக பூர்வீக சொத்து இப்பெல்லாம் அதை பத்தி பேச வேண்டாம். இப்ப அது பேசினா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்து சனி வக்ர பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் பண ஏமாற்றத்தை கொடுக்கற கூட வாய்ப்புகள் கொடுக்கும். அதனால ஒரு முறைக்கு பல முறை விசாரிச்சு அந்த விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். பொதுவா மேஷ ராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா சொல்லிட்டோம். ஒருவேளை உங்க ஜாதல நல்ல திசை நடந்துட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இதுபடி இந்த கோச்சார திசைகள் எல்லாமே பெரிய அளவுக்கு பாதிப்பது இல்லை. ஒரு 15% மட்டுமே பாதிப்பை கொடுக்கின்றது. மற்றபடி பாத்துட்டீங்கன்னா தசாபுத்திகள் சரியில்லாம, ஜாதகம் வலுவில்லாம, அதே போல லக்னாதிபதியோ 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ வலு குறைந்து இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்து உங்களுடைய காலங்களை மெதுவாக கடத்தி செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுதான் நான் இன்று உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு மெசேஜா நீங்க எடுத்துக்கலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவிழி சரணம். இப்ப நாம ரிஷப ராசிக்கு உண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். நல்ல இடத்துலதான் இருக்கார். 11இல் சனி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆசைகள் நிறைவேறும், லாபங்கள் அதிகரிக்கும், இருக்கின்ற இடத்திலிருந்து ஒரு நல்ல பதவி உயர்வு, பண வரவு, ஒரு போஸ்டிங் கிடைச்சு போறது இப்படிங்கிற எல்லா விஷயத்திலையும் சனி பகவான் ஆகட்டும், ராகு கேதுக்கள் ஆகட்டும், குரு பகவான் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறார். ஏங்க மேடம் எங்களுக்கெல்லாம் நல்லாவே இல்ல, கோச்சாரப்படி பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பாருங்க உங்க ஜாதகத்துல ஒன்னா சனி வக்ரமாக இருக்கும், அல்லது சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல நிலையில் இல்லாம இருப்பார். நீசத்திலேயோ அஸ்தங்கத்திலேயோ வேற ஏதாவது ஒரு பாவ கிரகங்களுடைய சேர்க்கையில இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்பும் ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு, ஏன்னா ரிஷபராசிக்கு பாத்தீங்கன்னா ஒரு நான் மாத பலன்களை கூட சொல்லிட்டு இருக்கேன். 70% ரிஷபம் துளிர்த்து விட்டது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஹார்ட் ஒர்க் போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு நல்ல லாபங்களும் ஒரு பதவி உயர்வும் தசாபுத்தி ரீதியாக நல்லா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சிலர்களுக்கு மட்டுமே ஒரு 30% மட்டுமே பாத்துட்டீங்கன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நல்லா இல்லாதவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்னா சனி வக்ரமாக இருக்கும் அப்படிங்கறதா என்னுடைய முற்றிலும் உண்மையான ஒரு கணிப்பு. அப்போ இந்த சனி உங்க ஜாதத்துல பாருங்க வா வி ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி இருந்து விட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி ஒரு ஜாக்பாட் பயிற்சியே. அப்போ ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் சனி பகவானுடைய வக்ர காலகட்டங்கள்ல மீண்டும் சனி உங்களுக்கு இயங்குவார். ஏன்னா இப்ப இயங்காம இருந்தாலும் கூட மீண்டும் உங்களுக்கு இயங்கி இந்த 3 முதல் 5 மாத காலகட்டங்கள் வரைக்கும் லாபத்தை அள்ளி கொடுக்க போகிறார். அதே போல ஆசையை நிறைவேற்ற போகிறார். ஒரு புதிய முயற்சி, ஒரு புதிய பணவரவு, ஒரு நல்ல லாபங்கள், இருக்கின்ற இடத்திலிருந்து இன்னொரு இடமாற்றம், வேலை மாற்றம், டிரான்ஸ்பர் ஆகக்கூடியது, ப்ரமோஷன் கிடைக்கிறது, இது போல நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கணுமோ அதெல்லாம் இந்த சனி வக்ர காலகட்டங்கள் நடக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் அதிபதி. இந்த மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சொந்தக்காரர். 9 மற்றும் 10ஆம் அதிபதியான சனி பகவான் 11இல் நிற்கின்றார். அப்போ 9 11இல் நின்று வக்ரமானார். இது வக்ர ஜாதகர்களுக்கு மட்டுமே இப்ப நான் சொல்றது. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா வக்ரம் இல்லாததுக்கு நான் பின்னாடி சொல்றேன். இப்ப உங்க ஜாதகத்துல வக்ரமாக இருந்தால் ஜாதகத்துல 9ஆம் அதிபதி 11இல் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அப்பா பூர்வீக சொத்து கிடைக்கும், அவர்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கும், அவருடைய தொழில் எடுத்து நீங்க செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கலாம். அல்லது இப்போ நீங்க ஏதாவது அவருக்கு உண்டான ஒரு விஷயங்கள் அல்லது ஒரு நல்லது செய்யணும், அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும், ரொம்ப வருஷமா பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட இப்ப போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க. கண்டிப்பாக அப்பாவுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே விலகி சுமூகமாக உங்களுடைய உறவுகள் மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே போல 9ஆம் இடங்கிறது உயர்கல்வின்னு சொல்றோம் இல்லையா, அப்போ உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள், அதன் மூலமாக நல்ல வேலை வாய்ப்புகள் அதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது 10. அப்ப 10ஆம் அதிபதி 11 இருக்கும் பொழுது தொழில் இத்தனை நாள் நீங்க வச்சுட்டு இருந்தீங்க அல்லது வேலைக்கு போறீங்க,
தொழில் ஸ்தானம் கெட்டு போச்சு, அல்லது வேலைக்கு போயிட்டு தொழில் புதுசா தொடங்கலான் இருக்கீங்க, அந்த ஐடியாஸ் எல்லாமே இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் அது உங்களுக்கு சாதகமாக நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து சனி எத்தனாம் அதிபதி ஆகிறாரு? 10 குடையவரும் ஆகிறாரு. உங்களுடைய கர்மஸ்தானாதிபதி அவர்தான். அவங்க கர்மாவை கழிப்பதே அவர்தான். அப்போ பொதுவாகவே 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அது எந்த கிரகமாக இருந்தாலும் கர்மாவை கழிப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப கர்மக்காரகனே கர்மஸ்தானாதிபதியாகி உங்களுக்கு 11ஆம் இடத்துல வந்து அமரும் பொழுது கர்மாவை கழிப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். தீர்த்த யாத்திரை போறது, அப்பா அம்மாக்கு ஏதாவது முன்னோர்களுக்கு ஏதாவது திதி தர்ப்பணங்கள் கொடுப்பது, அது சனி இருக்கக்கூடிய வீடு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கடல் வீட்டுல போய் இருக்காரு. அப்ப கடல் வீட்டுல போய் இருக்கும் பொழுது சும்மாவாவது குழந்தைகளோட ஃபேமிலியோட சேர்ந்து பிக்னிக் மாதிரி போயிட்டு வர்றது, ஏதாவது ஒரு கோவில் வழிபாடுகளுக்கு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு, ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது, அதுல ஒரு மன திருப்திகள் ஏற்படுறது, இது போல எல்லா விஷயத்தையும் சனி ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியுமான சனி பகவான் 11ல் இருக்கும் பொழுது லாபங்கள் இத்தனை நாள் உங்களுக்கு வராம இருந்தாலும் கூட எப்பவுமே வருஷம் 3 மாசத்துல இருந்து 5 மாசம் வக்ரமாகும். அந்த வக்ரமாகிற காலத்தை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க. அதுதான் வருடம் முழுவதும் உங்களுக்கு ஒரு பண வரவு. அதை வச்சுட்டு வருஷம் ஃபுல்லா நீங்க ஓட்டணும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. இப்போ அடுத்தது பாருங்க, சனி வந்து உங்களுக்கு அவருடைய பார்வை 3ஆம் பார்வையா உங்க ராசியை பாக்குறாரு. அப்ப இத்தனை நாள் உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருந்த சனி, அதாவது சனி பார்க்கக்கூடிய இடம் பால்னு சொல்றோம். அப்போ சனி பார்க்கக்கூடிய இடம் பாலாக இருந்தாலும் கூட இப்ப வக்ரமாக பார்க்கும் பொழுது செயல்படாம இருந்த ஒரு அமைப்பு கூட இப்ப செயல்படுத்தி கொடுப்பார். நடக்காத விஷயத்த கூட நடத்தி கொடுப்பார். தொழில வளர்ச்சியை கொடுப்பார். உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பெயரும் புகழும் வாழ்க்கை முழுவதுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த சனி ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 7ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 5ஆம் வீட்டை பாக்குறார். அப்போ 5ங்கிறது குழந்தை இல்லாம இருக்கு, அல்லது குழந்தைக்காக ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய போறீங்க, இதெல்லாம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நடக்கும். குழந்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும், அல்லது குழந்தைகள் ரீதியாக ஒரு மன சந்தோஷங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு, இதெல்லாம் நிச்சயமாக சனி ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது உங்களுக்கு அது 5ஆம் வீடு அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது என்ன வீடு அப்படின்னா குலதெய்வத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அதே போல 5ஆம் இடங்கிறது பாத்துட்டீங்கன்னா குழந்தை, குலதெய்வம், உங்களுடைய குடும்ப ஒற்றுமை, உங்களுடைய அதிர்ஷ்டங்கள், இதெல்லாமே 5ஆம் இடம் தான். அப்ப ரிஷபராசிக்கு அதிர்ஷ்டம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இல்லாம இருக்குதோ அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய அமைப்பை நிச்சயமாக சனி ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, அவருடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டை பாக்குறாரு. அப்ப 8ங்கிறது மறைமுகமாக இருக்கக்கூடிய விஷயம் 8, புதையல் 8, திடீர் பண வரவு 8, திடீர் பண இழப்புகளும் 8, அவமானங்களும் 8, அதே போல திடீர்னு உச்சத்துக்கு கொண்டு போய் விடக்கூடிய இடமும் ஒரு 8. அப்ப இந்த இடத்த சனி இத்தனை நாள் பார்த்துட்டு இருக்கும்போது எத்தனை எஃபர்ட் போடுறாங்க, எங்க போனாலும் வந்து எங்களுக்கு அவமானமா இருக்குது, ஒரு தலைகுனிவா இருக்குது, ஒரு நிம்மதியே இல்லை அப்படிங்கிறதா இருந்தாலும் கூட இப்ப இந்த காலகட்டங்கள் சனி பார்க்கும் பொழுது அந்த அவமானத்தை எல்லாம் தொடச்சு உங்களுக்கு உண்டான பெயர் புகழை கொடுப்பார். திடீர் பண வரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர்னு உச்சத்துக்கு போறது, ஒரே நாள்ல நைட்ல பாத்தீங்கன்னா திடீர்னு இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆகுறது, பேஸ்புக்ல, யூடியூப்ல, இது போல எல்லாம் டக்குன்னு ட்ரெண்டிங் ஆகும் இல்லையா? அது எல்லாத்தையுமே இந்த சனி ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. ஏன்னா அந்த 8ஆம் இடங்கிறது அவமானத்தையும் சொல்லும், திடீர் உச்சத்திலையும் கொண்டு போய் விடுறதும், கோபுர அளவுக்கு உச்சத்துல கொண்டு போய் விடுவதும் அவரே, கோபுரத்துல இருந்து கீழே தள்ளி விடுவதும் அவரே. அப்ப அது எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த சனி வக்ர பயிற்சி மூலமாக உங்களுக்கு நடக்கும். இது வந்து சனி வக்ரமானவங்களுக்கு. உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாகாத ஜாதகர் இருப்பீங்க இல்லைங்களா? அந்த சனி வக்ரமாகாத ஜாதகர்களுக்கு பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. ஒரு நல்ல மூவிங்ல போயிட்டு இருந்தாலும் கூட கொஞ்சம் அந்த மூவிங்ல கொஞ்சம் குறைஞ்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்க ராசியா அவர் பார்க்கிறார். அப்போ ஏதாவது ஒரு சின்ன சின்ன அவமானங்களோ, சின்ன சின்ன கெட்ட பெயரோ, ஒரு ஏதாவது ஒரு சம்பந்தப்பட்ட தேவையில்லாத ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயமோ, அல்லது ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயமோ கொஞ்சம் மனக்கசப்புகளை கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அடுத்தது பாருங்க, அவர் 5ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்கிறார். அப்ப 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால குழந்தைகள்னால சின்ன அவமானங்களோ, அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளோ, அல்லது வந்து சின்ன சின்ன விஷயத்துல வந்து ஏதாவது ஒரு தடை தாமதத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளோ, அல்லது பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் குடும்ப ஒற்றுமை அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த குடும்ப ஒற்றுமையில சின்னதா கொஞ்சம் கை வைக்கிறது, இது போல ஒரு சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபங்கள், தடங்கல்களை கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இந்த காலகட்டங்கள புதுசா குழந்தைக்காக போய் நீங்க ட்ரை பண்ண வேண்டாம். அதாவது ஒரு மருத்துவ செலவு பண்ண போறீங்க, குழந்தைக்காக இது பண்ண போறீங்கன்னா புதுசா செய்ய வேண்டாம். செய்யறத நீங்க செஞ்சுட்டே இருக்கலாம். புதுசா எதுவுமே இந்த
வக்ர பீரியட்ல பண்ண வேண்டாம். அப்ப அவரை 8ஆம் அதிபதியா தொடர்பு கொள்ளும் பொழுது கொஞ்சம் பண விஷயத்த கவனமா இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. பணம் ஏமாற்றுதல் நடக்கும். அதனால அதுலயும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க. குரு பார்வை இருக்கு. இருப்பினும் சனி வக்ர பார்வை வரும்பொழுது கொஞ்சம் இந்த குருவும் அவருடைய பார்வையை கண்ட்ரோல் பண்ணிக்குவார். குடுத்து கெடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சோ அதனால சனி வக்ரமாக உங்க ஜாதகம் இருக்கா இல்லையா ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாருங்க. வக்ரமாக இருந்தால் உங்க ஜாதக தசாபுத்தியும் நல்லா இருந்தா டாப் லெவல்ல போறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பெரிய லெவல்ல வர்றதுக்குண்டான பெரிய அமைப்பு, அதாவது பெரிய லெவல்னா நம்ம நீங்க பெருசெல்லாம் நினைச்சுக்க கூடாது. உங்க ஜாதகத்துல இந்த பிறவிகளுக்கு இந்த இதை அனுபவிக்கணும். இந்த பாவ கர்ம மூட்டைக்கு தகுந்தது போல இந்த அளவுக்கு பண வரவு வரும். இந்த புண்ணிய மூட்டைக்கு தகுந்தது போல இந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு கணிப்பு இருக்கும். அந்த கணிப்புகள் மூலமாக எந்த தடையும் தாமதங்களும் இல்லாம உங்களுக்கு வரவேண்டிய விஷயங்கள் உங்க கை வந்து சேரும் அப்படிங்கறது அமைப்பு. சனி வக்ரம் இல்லாத ஜாதகக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய உறவுகள் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க அப்படிங்கிறதுதான் இந்த சனி வக்ர பயிற்சி 2025க்கு உண்டான பலனாகும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் உங்கள் ஜாதக ரீதியாக, தசாபுத்தி ரீதியாக சிறிது மாறுபடலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம்.